ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 14வது அத்தியாயம், அதாவது குணத்ரய விபாக யோகம்ன்றது அத்தியாயம். இதில் கடைசி ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா பகவான் மத்பாவம் சோதி கச்சதி, அதாவது என்னுடைய பாவத்தையே அடைவாய் அப்படின்னா, என்னுடைய பாவத்தை அப்படின்னா நம்ம எல்லோரும் பகவானாகவே மாறிடுவோம் அப்படின்றது கிடையாது. பகவானை போல உள்ள சில தன்மைகள் நமக்கும் வந்துடும் அப்படின்னு. அந்த தன்மை எப்படி வரும் அப்படின்றத விளக்கக்கூடிய ஸ்லோகம் தான் அடுத்த இந்த 20வது ஸ்லோகம். குணானேதானதீத்யத்ரீன் தேஹி தேஹ சமுத்பவான் ஜன்ம மிருத்யுஜரா துக்கைஹி விமுக்தோமிருதமஷ்ணுதே. தேஹி தேகத்தை உடையவனான ஜீவாத்மா, அதுதான் தேஹி. அதாவது இந்த தேகத்தினுடைய அந்த நியமிப்பவர் அவர் தானே ஜீவாத்மா. அதனால் தேகத்தை உடையவனான ஜீவாத்மா தேக சமுத்பவான், இந்த உடலினால் தோன்றியவையான, ஏன்னா இந்த உடலோடைய இன்றியமையாமல் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த முக்குணங்களை பற்றி சொல்ல போகிறார் பகவான். ஏன்னா அதுதான் பல ஜென்மங்களையும் தாண்டி இந்த உடலோடு சேர்ந்தே இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட த்ரீன் மூன்றாக இருக்கக்கூடிய ஏதான் குணான், இந்த முக்குணங்கள் சத்வம் ரஜஸ் தமச அத்தீத்திய தாண்டி விடுகிறான். அதாவது இந்த ஆத்மாவாகியவர் இந்த உடல்னாலேயே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த உடலோடையே சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த முக்குணங்களை தாண்டிடுறான். எந்த ஒரு நிலைமையில் அப்படின்னா அதை அப்புறமா பார்க்கலாம். அந்த தாண்டினவங்களுக்கு அப்படிப்பட்டவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைஹி விமுக்தக. ஜன்ம பிறப்பு, மிருத்யு இறப்பு, ஜரா மூப்பு வயதாகிய தன்மை, துக்கைஹி துன்பம், பிறப்பு இறப்பு மூப்பு துன்பம், இவை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அடைந்தவங்களாய் அமிர்தம் அஷ்ணுதே, அமிர்தத்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய பாவத்தை மத்பாவம் சோதிகச்சத்தின்னு சொன்னார் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய தன்மையை அடைந்து விடுகிறான் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். சரி, இப்போது அதாவது இந்த ஜீவாத்மாவானவங்க இந்த உடல்னாலேயே தோன்றி இருக்க, உடலோடையே சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய முக்குணங்களை தாண்டின பிறகு இந்த பிறப்பு இறப்பு மூப்பு துன்பம் இதில் எல்லாத்துலேருந்தும் விடுதலை அடைந்து பகவானுடைய தன்மை அடைகிறாங்க. சரி, இதுக்கு முதல்ல என்ன தேவை? நேரடியாக அப்படி போயிட முடியுமான்னா முக்குணங்களை தாண்டணும். இப்போ தான் பகவானுடைய தன்மை அடையலாம் அப்படின்னா, அதாவது 12வது பாஸ் பண்ணோன்னா 10வது முதல்ல பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா. அதனால் முக்குணங்களை தாண்டணும். முக்குணங்களை தாண்டறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்வகுணத்தை வளர்த்துக்கணும், ரஜோகுணம் தமோ குணத்தை குறைத்து கொள்ளணும். இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆகார சுத்தி, நல்ல சாப்பாடு, நல்ல சத்வமான உணவு மட்டுமே உண்டு கொண்டு புண்ணிய செயல்கள் எல்லாம் செய்யணும். தானம் செய்யணும், பல தர்ம காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும், அது செய்யணும், பிறருக்கு உதவணும், இது போல் புண்ணிய செயல்கள் எல்லாம் செய்யணும். அப்போ எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர்போடு நம்ம பார்த்தோன்னா, ஒரு தொடர் சங்கிலியாக பார்த்தோன்னா, நம்ம ஆகார சுத்தத்தினாலையும் புண்ணிய செயல்கள்னாலையும் சத்வகுணத்தை வளர்த்து கொண்டு ரஜோகுணம் தமோ குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கலாம். அப்படி ஆகிறதுனால முக்குணங்களை தாண்டிடலாம். முக்குணங்களை தாண்டியதால் பகவானுடைய பாவத்தையே அடைஞ்சிடலாம் அப்படின்றது தான் பகவான் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.